Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ரொம்பவே டேஸ்டியான பட்டர் garlic prawns எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ஒரு 7 மினிட்ஸ்லயே நம்ம செஞ்சு முடிச்சிரலாம். டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தறலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டரோட அந்த கார்லிக் சேர்த்து நம்ம வதக்கும் போதே அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரத்திலேயே கார்லிக் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துடும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 400 கிராம்ஸ் ப்ரான்ஸை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ப்ரான்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அந்த ப்ரான்ஸில் வந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ப்ரான்ஸில் இருந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டர், கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ் இது 3 சேரும்போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ப்ரான்ஸுக்கு. இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. சில்லி பவுடரோ க்ரீன் சில்லியோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆட் பண்ணிக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பிளாக் பெப்பர் பவுடர் இது ரெண்டுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்பைசினஸ் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆர் பார்ஸ்லி கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் garlic prawns எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 7 மினிட்ஸ்லேயே ஈஸியாக அந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்முடைய அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.